கூலி அடாடாடா ரிலீஸுக்காக எல்லாருமே காத்திருக்கிறாங்க. ஆனால் கூலி படத்துடைய டிக்கெட் விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு, இந்த படத்துக்கு வேற என்ன போட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் டூங்கிற படம் வந்து ஹிருத்திக் ரோஷனும் நமது ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் வந்து அதே ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் வரப்போகுது. அந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் ஷோ வந்து ஒரு செலிபிரிட்டி ஷோ வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டி ஷோ ரெடி பண்ணி அதுக்கு உள்ள ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள்லாம் டிக்கெட் புக் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியா அப்படின்னு சொல்ல முடியாமல் ஒரு ஹிந்தி அண்ட் தெலுங்கு ஸ்டார் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து தெலுங்கில் புக் பண்ணுறாங்க டிக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே நமது ஜூனியர் என்டிஆர் அவருக்காக தான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ஜூனியர் என்டிஆர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த RRR அப்படிங்கிற படம் மூலிமா வந்து அகில உலக ஃபேமஸ் ஆயிட்டார். ஏன்னா பாகுபலி எடுத்த இயக்குனர் SS ராஜமௌழி அவர்கள் RRR படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரணையும் ஜூனியர் என்டிஆரையும் ஒன்றா வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் எடுத்துட்டாரு. அந்த படம் வந்து ஆஸ்கர் வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். ஸோ ஆஸ்கருக்கு போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு பயங்கரமாக ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல்ரெடி பாப்புலர், இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பாப்புலர் ஆகிட்டார். அந்த டான்ஸை பார்த்துட்டு எல்லாரும், ஓ இஸ் த காய் ஹூ டான்ஸ் இன் சாங் அப்படிங்கிற அந்த மாதிரி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டார் ஆகிட்டார். இப்போது இந்த படத்துடைய விற்பனை, டிக்கெட் விற்பனை அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, கம்பேர் பண்ணுறாங்க. வார் 2 எப்படி விற்பனை ஆகுது, கூலி எப்படி விற்பனை ஆகுது அப்படின்னு பார்த்து. ஸோ கூலி வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 910K 910K விற்பனை ஆகிருக்கு அமெரிக்காவில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வார் 2 அவங்களுக்கு வந்து போட்டி அப்படின்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட வந்து 166K தான் வந்துருக்குது. 910 எங்கே இருக்குது, 166 எங்கே இருக்குது, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆனால் மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வார் 2 தான் கூலிக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு செய்தி என்னென்னா, கூலி வந்து அடல் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதனால் திரைப்படத்தை வந்து குடும்பத்தோட குழந்தைகளோடு வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் அச்சப்படுவாங்க. தியேட்டரில் சில மல்டிப்ளெக்ஸ் சினிமாஸில் உள்ள விட மாட்டாங்க. அதனால் இந்த படத்துடைய கலெக்ஷன் ட்ராப் ஆகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார். ஸோ சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னாவே குழந்தைங்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. யா அங்கிள் ஐ நோ, அதில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சுடுவீங்க, ரத்தம் வரும், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் கூலி வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை சம்பாதிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை உலக அரங்கில் எடுத்து கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தேன். இப்போ தமிழ் சினிமாவை வந்து நாங்கள் வேர்ல்டு சினிமா ரேஞ்சுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் முயற்சியெல்லாம் பண்ணாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி எடுத்தாங்க. உலகநாயகன் கமலஹாசனுக்கு பெரும் பங்கு உண்டு. நிறைய திரைப்படங்கள் திரைக்கதைகள்லாம் அப்படி அமைச்சாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் போகுது. ஆனால் கூலி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை உலக அரங்கில் திரும்பி பார்க்க வைக்க போகிற ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய வசூல் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி அப்படின்னு சொல்லும்பொழுது 1000 கோடி இது கண்டிப்பாக எட்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு சவுத் இந்தியன் சினிமா, ஒரு சவுத் இந்தியன் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல் இண்டியா ஸ்டார்னு சொல்கிறத சவுத் இந்தியன் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டாரால் இந்த மாதிரி ஒரு உயரத்தை அடைய முடியுமா? இப்போ ஜவான் படம் வந்து 1000 கோடி போயிடுச்சு, புஷ்பா படம் அப்படி போயிடுச்சு, இப்படி வந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒரு சவுத் இந்தியாவில் இப்படி ஒரு ஸ்டாரால் இப்படி பண்ண முடியுமான்னு கேள்விக்குறியெல்லாம் எழுப்புறாங்க. யாருக்கிட்ட சவால் விடுறதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வந்து யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக, அதாவது சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். இந்த வியாபாரம் வந்து நல்ல மேலோங்கியும் நிலைச்சி நிற்கிறதுக்கும், நாளைக்கு வந்து இந்த படம் வந்து இவ்வளோ வசூலாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஹீரோஸ்க்கு வந்து வெளிநாட்டிலேருந்து சில இன்வெஸ்டர்ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போ லைக்காக எடுத்துக்கலாம், அவங்க தே கேம் ஃப்ரம் லண்டன், சுபாஷ்கரன் சார். அதுக்கப்புறம் வந்து இவங்க எராஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்களா இருக்கட்டும். இப்போ டிஸ்னி பிக்சர்ஸாக இருக்கட்டும், கொலம்பியா பிக்சர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஓகே இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சரில் நடக்க போகுது. அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன கோல், அங்கே ஒரு எக்ஸாம்பிள் வாட்ஸ் ஹையஸ்ட் லிமிட் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க செலக்ட் பண்ணுறது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு அவருடைய அந்த கிரேஸு கரிஸ்மா பார்க்கும்போது ஓகே இவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கூலி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. இன்றைக்கி பல தொழிலாளர்கள் பல பேர் வந்து வியாபார ரீதியாக இந்த படம் நல்லா போகிறதுனால நல்ல வாழ்வு அமையும் அப்படிங்கிறதுலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்பதிவில் வந்து
வார் 2 வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூலி வந்து அப்படி அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. அது வந்து உண்மைதான், அதில் மாற்றமும் கிடையாது. அதே வகையில் இந்த படத்தில் வந்து என்னதான் நீங்கள் வன்முறை காட்சிகள் இருக்குது, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், சில்ட்ரன்ஸ் எல்லாம் நாட் அலவுட் அப்படின்னு சொன்னாலுமே, எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லேயே வந்து நானும் அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு இதுதானே. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் இருக்குல்ல, அப்படி பார்த்தா நம்ம கேம்ஸையே தடை செய்யணும். ஏன்னா குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்டது சுடுறது, வெட்டுறது இப்படி தான் இருக்குது. என்ன அதில் வந்து கார்ட்டூன் ஃபிகராக காமிக்கிறாங்க, இதில் கொஞ்சம் லைவாக காமிக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து டோன்ஸ் வந்து அந்த மாதிரி காமிக்கிறது இல்லை. டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங்லாம் பண்ணும்போது இல்லை, அந்த பிளட்டோட டோன்ஸ்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து அப்படியே ரத்த சிவப்பாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை, லைட்டாக ஒரு மாதிரி ஒரு டார்க் ஷேட்ஸில் ஒன்று காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பிளட் அப்படிங்கிறது தான். சில விஷயங்களை வந்து கலர்ஸ் டிசைட்ஸ். ஒரு கலரை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும். அந்த கலர் வந்து ரெட்டு வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும் போது அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து காமிக்க மாட்டாங்க கலர் கிரேடிங்கில். ரெண்டாவது என்னென்னா, எந்த அளவுக்கு இப்போ மக்கள்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதோ, சூப்பர் ஸ்டாருக்கும் அது நல்லாவே தெரியும். ஸோ அவர் படத்தை பார்த்து ஓகே நம்ம இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் இருக்காங்க, நம்ம இதெல்லாம் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அண்ட் லோகேஷ் கனகராஜ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கூலி படத்துடைய இந்த கலெக்ஷன் வைஸில் இந்த ப்ரீ புக்கிங்கில் வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் தான் 910K இல்லை, கிட்டத்தட்ட வந்து மலேசியாவில் வந்து 1.5 கோடியை தாண்டிடுச்சு. 1.5 கோடியை தாண்டிச்சுன்னா ஏற்கனவே அந்த இடத்துல வந்து ஒரு விஜய் படத்தை விட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படம் வந்து கலெக்ஷனில் அள்ளும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறதும். இந்த ப்ரீ புக்கிங்கில் வந்து மலேசியாவும் இப்போ வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ உலகத்தில் உள்ள பல நாடுகளில் வந்து தமிழர்கள் வந்து கூலி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி செய்தாங்க, நிறைய பேர் இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணும். வசூலில் ஒரு சாதனை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் அப்போவே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ், நிறைய இடத்துல வந்து இந்த படத்தை வந்து திரையிட போகிறாங்க. அப்படிங்கும்போது 1 to 3 ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே, இப்போ 14th வந்து ஐ திங்க் அது தேர்ஸ்டே, ஸோ தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுதுன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற அந்த 4 நாட்களுக்குள்ளேயே இந்த படம் வந்து வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரியும். காரணம், ஒரே டைமில் ஆல் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இது வந்து கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கெல்லாம் கூட யோசிக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னாவே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு தடவை போய் பார்த்துடலாம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆமாம் இப்போ வந்து அத்திவரதர் பார்க்கணும் அப்படின்னப்போ எல்லாரும் வந்து அது வரைக்கும் கோயிலுக்கு போனாங்களா, சாமி கும்பிட்டாங்களாங்கிறது கூட தெரியாது. ஆனால் அத்திவரதர் பார்க்கணும், 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து வருது, இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள், 12 எக்ஸாக்டாக தெரியல, பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்னோடனே எல்லாரும் போய் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் டைம் கண்டிப்பாக சார் இந்த படம் இப்படி இருக்கான் அப்படி இருக்கா, இருங்க நான் பார்த்துட்றேன், சூப்பர் ஸ்டாருங்க அந்த ஒரு 2 ஃப்ரேமை பார்க்குறதுக்காக, அந்த ஓப்பனிங் ஷாட் எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட்டு விசில் எங்கே அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே கூலி படத்துக்கு கூட்டம் அமோகமாக அள்ளும். அதாவது வழக்கமாக FDFS இந்த ஃபஸ்ட்டு ஷோக்கு தான் வந்து எல்லாரும் பயங்கரமாக யோசிப்பாங்க. ஆனால் கூலி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கே டிக்கெட்டு ஆடியோ லான்ச்சு டிக்கெட்டு சார், ஆடியோ லான்ச் டிக்கெட். எனக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் கால் பண்ணி கேட்டாங்க. இன்னும் எனக்கு இந்த ஆடியோ லான்ச் போய் பெருசாக பழக்கம் இல்லை, நிறையா ஆடியோ லான்ச் நான் போனதில்லை. உடனே நீங்கள் கமெண்ட்டில் போடுவீங்க, உன்னை எவன்டா கூப்பிடுவோம் அப்படின்னு. அதுவும் நீங்கள் வேணால் சொல்லிக்கங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே ஆடியோ லான்ச் போடல. வழக்கமாக அந்த கிரிக்கெட் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்லாம் வந்து நான் வந்து டிவியில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா அப்போ தான் க்ளோஸில் தெரியும். ஆடியோ லான்ச் எங்கேயோ இடத்துல தூரமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பொதுவாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனாக நான் போனதில்லை. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் அப்படின்னு கேட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ ஆடியோ லான்ச்சுக்கே இவ்வளோ ஹைப் இருக்குன்னா, படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எத்தனை திரையரங்கள் ரிலீஸ் ஆகுது, ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு எத்தனை பேர் அட் அ டைமில் படம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு கால்குலேஷன் போடலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த கால்குலேஷனை கூடிய சீக்கிரம் போடுறேன். ஆனால் கூலி படம் எதற்கும் போட்டி அல்ல. சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சிங்கிளாக தான் வருவார். என்ன